guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபங்கள்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது அவங்க ஒரு தம்ப்நெயில் போட்டாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ரீசெண்டாக பார்த்த ஒரு டீசர்ல இருந்து ஒரு டயலாக் ஞாபகம் வந்தது. சொல்லி வச்ச மாதிரி கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு அந்த லிங்க் எடுத்து அனுப்புறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அந்த டயலாகை தான் சொல்றாங்க. ஓஜி இஸ் பேக். அப்படி என்னங்க ஓஜி இஸ் பேக்குங்கிற அளவுக்குன்னு பார்த்தா இவ்வளவு வருஷம் கழிச்சு பாலிடிக்ஸ்ல கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சாரம் நடக்குது இல்ல, இந்த பிரச்சாரத்தில் நடக்கிற பல சம்பவங்கள், அதை காமெடி சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து பிரச்சாரம் பாவங்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதில் என்னன்னா, நான் அப்பப்போ அந்த பிரச்சார வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். மிஸ்டி லைட்டாக பார்க்கும். அம்மா வந்து அந்த பக்கமே வர்றதில்லை. ஸோ இவங்க இப்போ சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலாம், எனக்கு சிரிப்பு வரலாம். இவர் வந்து அப்படியே உட்காந்துருந்தாருன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவருக்கு இவங்க எதை ஸ்பூஃப் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அப்பப்போ நிப்பாட்டி இவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம். சரி வாங்க சேர்ந்து பார்க்கலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இது என்னன்னா, நம்ம அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து இந்த வீடு வீடா போய் பிரச்சாரம் இந்த ஓட்டு கலெக்ட் பண்றேங்கிற பேர்ல திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள பூந்துருவாரு. திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள பூந்தோடனே பார்த்தா அவர் இந்த தொகுதியில நிக்க போறவர் பின்னாடி, அவருக்கு பின்னாடி இப்படியே இருப்பாரு, இந்த தொகுதிக்கு எனக்கு தான் நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு. இவர் உள்ளே வந்தோடனே அவங்க வந்து சார் உட்காருங்க சார், டீ சாப்பிட்றீங்களா? இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இல்லை பாருங்க கொஞ்சம் குடிங்க சார். சரி கொடுக்க அப்படின்னோடனே அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தோன்னே இவர் இங்கே எல்லாம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு இருப்பாரா. அப்போ அதை பார்க்கும்போதே பல பேருக்கு தெரியுது, சார் நீங்கள் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சு மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல ட்ரால். இப்போ அதை தான் அவங்க பண்ணி காட்டுறாங்க. அந்த வீட்டோட தலைவர் இருக்காருல்ல, சுதாகரன் பண்ணுற மாதிரி தான் பண்ணாரு. டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித் பேபானி அதெல்லாம் டோபா பாக்குறீங்க? டக்கு வித் பேபானி பாக்குறீங்களா? இல்ல அது பார்க்கல. சின்ன பிள்ளைங்க சேனல் மாத்திருச்சு. இளைஞர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளைஞர் டிவில என்ன பத்திங்க? அது எல்லா ஷோவும் பாப்பா. எல்லா ஷோ பாப்பா. எத்தனை ஷோ வந்து சொல்லுங்க பாப்பா. டீ எடுத்துவாங்க ஐயா. டீ எடுத்துவாங்க ஐயா. சாப்பிட்டு போங்க. நீங்க சாப்பிடுறீங்க. இல்ல டீ போதும். டீ வேட்பாளர் சும்மா இருக்கிறாரு. அவருக்கு டீ, அவருக்கு டீ. தண்ணி. டிபன். ஒருத்தர் போக மாட்டாருங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சரி வரட்டா? சரி. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் போட்டிருக்கா. ஓகே. அது என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் எங்கேயாவது யாரையாவது பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு போல, வந்து கார்ல ஏறும்போது அப்படி பண்ணாரு. அதை எடுத்து போட்டவுடனே அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. பார்த்தாரு, சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு போற இடம் இல்லை, யாரை பார்த்தாலும் அதான் சொல்றாரு, ஒரு இடத்துல வண்டிங்க நல்லா இருந்தது. என்ன சார் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு காலையில எழுப்பி போனை திறக்கிறேன், இதே மாதிரி விஜய் வீடு விடா போறாரு பெரம்பூர்னு நினைக்கிறேன். அப்ப கமெண்ட்ஸ்ல பல பேர், ஐயோ பெரம்பூர் ஏரியா மக்கள் ரொம்ப லக்குங்க, இந்த வீட்டுக்குள்ள போறாரு, தண்ணி வாங்கி குடிக்கிறாரு, வந்து அடுத்த வீட்டுக்குள்ள போறாரு, அந்த மொத்த வீட்டுக்குள்ளேயும் போய் ஓட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிரச்சாரம்னு இறங்கும் போது எல்லார வீட்டுக்கும் போறது வந்து அது ஒரு சம்பிரதாயம் போல இருக்கு. ஏன்னா அந்த நாள் நெருங்க இப்ப இவரும் வீட்டுக்குள்ள போறாரு, எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா நிறைய பேருக்கு விஜய் உங்க வீட்டுக்கு வந்தாரா, என்ன சொல்றீங்க, ஐயோ அந்த ஏரியாவில் நான் வீடு வாங்காம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் செட்டாயர். என்ன உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். நனைஞ்சுக்கிட்டே பேசுவாரு. பரவாயில்ல பெஞ்சிட்டு போட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. ஏன் பயப்படுற? குடையில எல்லாம் நிக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் ஏன் என்னைய மட்டும் கொடை பிடிக்க சொல்ற? நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு தானே கேட்கிற? பேசுறவனு நினைச்சுக்கிட்டே பேசுற என்ன தப்பு? நான்
நனைந்து கொண்டே தான் பேசுவேன். அடே நாங்க முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், நீ அடுத்த மீட்டிங் போறோம் நானே. அதெல்லாம் முடியாது, நான் நனைஞ்சுக்கிட்டே தான் பேசுவேன். என் தொண்டை கேட்டால் கெட்டு போகட்டும். என் நாட்டு மக்களுக்காக கத்தி கத்தி பரவாயில்லை. என்னடா டேய், அழுகாதா அழுகாத. இப்படித்தான் மொத்த பேரும் ஓட்ட போட்டு விட்டு இப்போ உட்காந்து அழுகிட்டு என்ன தம்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? அழுகாதரா, அந்த அழுகையை துடைக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறேன். புரிகிறதா? சார்லி சாப்ளின் மாதிரி மலையில அழுதுக்கிறேன், இருந்தாலும் கண்ணீர் தெரியுதே. மழை பெய்யுது, நனைஞ்சிட்டு அதான் என்ன, நான் என்ன நனைஞ்சு கரைஞ்சு போறேனா? தம்பி, இது வைரன் பாய்ந்த கட்டை, புயலுக்கு சாயிர தென்னை மரம் கிடையாது, பனைமரம். இல்ல அது ரைட்டு. மைக் செட் போடுறவன் நனைஞ்சு போச்சு. நீங்க இந்த ஒலி வாங்கி அமைப்பு தம்பி தம்பி, அந்த சப்பாத்துகளை கலட்டுங்க. சப்பாத்தில சாப்பிடுறது இல்ல நானு. இந்த செருப்பு வரும். சப்பாத்திகளை கலந்து தமிழ்ல பேசுறாரு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி ஐயாவுடைய ஆதரவு எனக்கு தான். என்னைய தான் ஐயா வந்து தலைவர் ஆக்கிட்டாரு, அதனால நான் தான் தலைவர். எனக்கு அதெல்லாம் இல்ல. இப்ப தலைவர் வந்து நான் தான், நிரந்தரமா நான் தான் இருக்கேன். அப்பா ஐயாவுடைய ஆட்சியோட நான் வந்து நாங்க தான் வந்து தலைவரா இருக்கோம். நீங்க வந்துருங்க, நீங்க தோட்டத்துக்கு வந்துருங்க. இல்ல தோட்டத்துக்கு வர வேண்டாம், தோட்டத்துக்கு வர வேண்டாம். சென்னையில வந்து ஈசிஆர்ல வந்துருங்க, பாலவாக்கத்துல ஈசிஆர் தோட்டத்துக்கு வந்துருங்க. நீங்க எல்லாருமே நேர்லயே வந்து பார்க்கலாம், ஈஸியாவே வந்து பார்க்கலாம். எல்லாரும் ஏகிட்ட வாங்க, ஏகிட்ட வாங்க. குழப்பமா இருக்குங்க. ஐயாவுக்கு போடுறதா இல்ல உங்க சின்ன உங்களுக்கு போடுறதா? ஐயாவோட ஆசி பெற்று எனக்கு ஓட்டு போடுங்க. ஐயாவே இருக்கும்போது அப்புறம் நான் ஐயா வந்து ஐயா தானே வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சதே நீங்க தான். முதல்ல ஆரம்பிச்சு ஐயா கிட்ட கொடுத்துட்டாரு, அல்ல ஏகிட்ட வந்துருங்க. ஐயா வந்திருக்கும் போது ஐயா விட்டு போக கூடாது. ஐயா இருக்க வரைக்கும் ஐயா இருக்க கூடாது. ஐயாவோட ஆசி பெற்றது நான் தான். ஐயா 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 பெரிய ஐயா சொல்றத கேளுங்க. ஐயா அப்புறம் சின்ன ஐயா வரணுமா இல்ல பாலவாக்கத்துக்கு போகணும்ல? பாலவாக்கத்துக்கு தான் வரணும். அங்க வேணாம், தோட்டத்துக்கு போகணும்ல, காத்தார பேசலாம். ஐயா நம்ம அப்ப பிரச்சனை இப்ப பேசிக்கலாம். நீங்க பேசிக்கலாம். சொல்றத கேளுங்க. எல்லாரும் குழம்புறாங்க, சொல்றத கேளுங்க. யாரும் கிடையாது, நான் சொல்றேன், நான் தான் இருக்கேன். எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் சொல்றேன்ல, இல்ல இஷ்டம்னா இருங்க. யங்ஸ்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க? இல்லன்னா இருங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க. நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் தான். எனவே இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூடிய இடது கட்சியை சார்ந்த இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஏடா ஏற்கனவே இல்ல, புரியுது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, இந்த ஒரு வரலாறு நடந்தது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட், லிசன் ஃபர்ஸ்ட். இல்ல என்னன்னு புரியல, கவனிக்க, காது கொடுத்து கேளுங்க. இல்ல அது என்ன சொல்ல வரேன்டா, இது ஏற்கனவே பிஃபோர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு, அது திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. 2 தொகுதிகள் நிக்கறாங்கங்கும்போது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீங்களா அமைதியா இருங்க. ஒண்ணு நீங்க பண்றதா பண்ணுங்க, பண்றது ஃப்ரீயா விடுங்க. இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் நமது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவதற்கு என்ன வேணும்? தம்பி இறங்கு, கீழே இறங்குப்பா, கீழே இறங்கு தம்பிங்களா, கீழே இறங்குங்க, இறங்குங்க. போட்டோ எடுத்தியா? டேய் அவங்க அந்த வேன்ல வருவாங்கல்ல, வேன் வருது, வேனுக்கு நேரா போய் நின்று பாயிறானுங்க. இது இவருக்கு மட்டும்தான் பார்த்தா விஜய்க்கு நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. வேனுக்கு மேல பாயிறாங்க. அந்த இந்த இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னா மக்களுங்கிற பேரை மாத்தி இந்த வந்து பாயிறவங்களுக்கு பேரு ஜொம்பிஸ். மக்களே பேர் வச்சிருக்காங்க. ஒரு தலைவர் வர்றாரு, இவனுக்கு போய் பாயும் போது சொல்றாரு, பாவம்யா இந்த ஜொம்பிஸுக்கு நடுவுல எப்படிதான் இவரு. அப்ப நான் யோசிச்சேன், ஜொம்பியா? அது உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. இதுல என்னடா விளையாட்டு? இறங்குப்பா, வழிய விடுங்க. பானட்ல யார் யார்? தலைவா தலைவா, இவர் நம்மாரு, அவர்தானே தலைவா. காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவா இது கன்னியாகுமரி தெரியும், காரைக்குடி நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வரேன், பாய். ஓகே ஓகே, போறதுக்கு முன்னாடி இத வாங்கிட்டு போங்க தலைவா. ஓகே, இந்த கண்ணாடியை போட்டு காட்டு தலைவா. என்னெல்லாம் குடுக்குறாங்க தெரியுமா? தலைவா சூப்பர் தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. குடி தலைவா தெம்பாரு தலைவா. தலைவா இந்த தலைவா இத வச்சுக்க தலைவா. தலைவா பவுடர் அடி, வேர்க்கோ குர்குரே அடி போட்டுக்க, பவுடர்.
தலைவா இந்த டீ குடி. உள்ள வை நண்பா, உள்ள வைங்க. தலைவா. ஓகே உங்களுடைய அன்பு புரியுது. தலைவா இந்த ரூம் நமக்கு வந்து எல்லாமே ஓகே. தலைவா இந்த சைக்கிள் தலைவா உனக்கு பிடிச்சது. தலைவா நண்பா. தலைவா இந்த தலைவா உலகமே உன் காலுக்கு அடியில தலைவா. தலைவா வெயில் அடிக்கிறானே தலைவா இந்த வாட்டர் மெலன். இது நடந்தது. கட் பண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாம். வாட்டர் மெலனை தூக்கி அப்படியே போட்டு அதை வர வேனுக்குள்ள உருண்டு போயிருச்சு உள்ள. என்னத்தை தூக்கி எறிகிறானுங்க என்ன ஒன்றும் தெரியாது. இந்த கிரிக்கெட் பேட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு நினைச்சாரு சைன் பண்ணுறதுக்கான கேட்டு பென் கொடுன்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு தான் பண்ணானே அப்படின்ட்டு அவரு விளையாட்டு காட்டிட்டு உள்ள வைக்கிறாரு. சரி இப்படித்தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இப்போ இதனால மற்ற தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இன்னொரு தலைவர் போய் நின்று இவரோட வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது என்னத்தை தூக்கி எனக்கு தெரியல. பொட்டார்னு வந்து அவருக்கு தலையில ஏதோ அட்டி அம்மா அப்படின்ட்டு பார்க்குறாரு. அவனோட ஃபோனு என்ன ஃபோனை தூக்கி எறிஞ்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவருக்கு மண்டை வலிக்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. சண்டையா போட முடியாது. என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க நண்பா. பழத்தை முழுசா தூக்கி போடாதீங்க நண்பா. உள்ள ஒருத்தர் தலையில விழுந்துருச்சு. கையில கீத்தா வெட்டி கொடுங்க, இல்லன்னா வேணாம் நண்பா. அண்ணா அப்ப வந்து பலாப்பழம் வேணுமா இருந்தாங்க. அதாவது உங்களுடைய வெற்றி வேட்பாளர் என் தம்பி வந்து நிக்கிறான். தம்பிக்கு ஓட்டை போட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்னுடைய தம்பி அவர்களுக்கு ஓட்டை போட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருப்பதாக இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தம்பி நம்ம ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த லெவல்ல இருக்கிறப்போ இது வந்து ஹிட்டிங் த நியூ லோ என்ற லெவலுக்கு நம்ம இறங்க கூடாது. ஆகவே அவர்களே நான் இந்த நொடியில உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து சொல்லிக்கிறார், அவர் வந்து நான் ஜெயிச்சுக்கிறேன். அது உங்க கனவிலும் நடக்காது. நடக்காது. பேர் பேசுறாங்க. யாருக்காவது ஆம்புலன்ஸ் வருதா? நாங்க பேசுறப்ப மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா ஓட்டை போட்டு யாரு பாட்டு என்னையா பாட்டு ஓடுது? பாட்டுங்க என்ன பாட்டு போடுறீங்க? நல்ல பாட்டு பாட்டை நிறுத்துங்கப்பா. பாட்டை நீ பாட்டுங்கன்னு சொல்றேன் இல்லங்க. சும்மா டென்ஷன் ஆயிருவாங்க. நான் என்னங்க பாட்டு ஓடுது? என்னங்க நீங்க இதெல்லாம் தப்புங்க. என்னங்க நீங்க பாடு போகல. ஆனா உண்மையிலே அங்க உள்ள அன்னைக்கு அப்படி அவர் பேசிட்டு இருக்கும் போது உள்ள போன பாட்டு என்ன தெரியுமா? நம்ம விஜயோட பாட்டு, அவரோட கட்சி பாட்டு தான் ஓடுது. இவங்களோட கட்சி மீட்டிங்ல அவர் கடுப்பாயிட்டாரு. ஆனா உண்மையா அதுதான் ஓடி இருக்கு. இதுல இப்ப போட முடியாதுல்ல. உண்மையில ஓடுனது அந்த பாட்டு. டிரைவர் நம்ம போய் அப்படிங்கிற மாதிரி வர தெரியல. ஆனா ஒண்ணு பாவம் எல்லாரும் வந்து உங்க கட்சியில உங்களை நம்பி தான் அந்த தொகுதியில இப்படி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து பொதுமக்கள்கிட்ட இவனுக்கு ஒரு ஓட்டையை போட்டு விடு. எதுக்கு அவருக்கு ஓட்டையை போடணும்? நல்லா தானே இருக்காரு. எது உங்களுக்கு உங்க விரோதியா என்னன்னு தெரியல. நானும் யோசிக்கிறீங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இவர் தான் இந்த ஏரியாவுக்கு, நீங்க இந்த ஏரியா மக்கள் இவருக்கு தான் ஓட்டு போடணும். அவனுக்கு எதுக்கு ஓட்டையை போடணும்? ஆகவே அவர்களே நீங்கள் வந்து ஐயா அசோகனை சந்திச்சீங்க. ஐயோ அது ஏன் வாய்ஸ். ஆக நீங்க வந்து ஹலோ மைக் செக். இது ஹலோ மைக் செக். கேக்குதுங்களா? நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அறிமுகம் தேவையில்லை. ஆனா உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறாங்கன்னா இவருக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க வந்து தெரிவித்து இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அண்ணா நான் வந்து சொல்லுவேன், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா அதாவது ஹம்பிள்னஸ் என்று சொல்லுவாங்கண்ணா. ஹம்பிள்னஸ்க்கு டைரக்ட் நீங்க ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட முகம் வரும். அந்த அளவுக்கு அந்த அளவிற்கு ரொம்பவும் ஹம்பிளான ஒரு பர்சன். உங்களுக்கு வந்து இவர் வந்து உங்களுக்கு எம்எல்ஏ வந்தாருன்னா எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவார். அண்ணனுக்கு வாக்களிங்க. இப்பொழுது நம்ம கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணா பேசுவாங்க. அண்ணா இருந்தாங்க. அண்ணா ஹலோ மைக் டெஸ்ட். முடியல வெட்டியிருக்காரு. நமது கட்சியின் சார்பாக நிற்கப்பட்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை போட்டு நமது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா ஏன் மைக் போடுறேன்? ஓ சரி.
நான் சொன்னல ஃபோன் தலையில விழுந்துச்சுன்னு. என்னன்னு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ மாநில சவுண்ட் ஒரு பக்கத்து தான் வருது, எல்லா பக்கத்தும் சவுண்ட் கொடுங்க. ஒரு குரூப் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும். சரி நான் அப்படியே கிளம்புறேன். நாங்கள்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமில்ல இங்க. இன்னைக்கு வந்து எங்களை வந்து அங்கிட்டு இங்கிட்டு நாங்க அலைஞ்சுக்கிட்டு தெரியும். என்னடா என்னடான்னு பழைய இதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ என்ன சிச்சுவேஷன் அதை பேசுங்க. துண்டை விரிங்க. துண்டை விரிச்சு இந்த வச்சதான் வாங்க போடுங்க. அது முடியாது. அதாங்க பண்ண முடியும். இது முடியாது. இது முடியாது. பாருங்க நீங்க பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போன வாட்டியோட 2 அதிகமா கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல என்ன கேக்குறீங்க? இல்ல அது முடியாது. அது ரொம்ப கஷ்டம். டிவிஎஸ் 50 அவ்வளவுதாங்க மைலேஜ் கொடுக்கும். என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன டிவிஎஸ் 50 மைலேஜ் கொடுத்தா கொஞ்சம் பார்த்து போடுங்க. டிவிஎஸ் 50 புல்லட் ஈக்குவலா கொடுக்க முடியாதுங்க. அது 350 cc, இது 50 cc. எப்படி வேலைக்கு ஆகும்? அந்த லெவலுக்கு கேளுங்க. பேசிட்டு வந்துறேன். பேசிட்டு வாங்க போங்க. என்ன பண்ணலாம்ங்கறீங்க? என்ன பண்ணலாம்ங்கறீங்க? இதுனா ஓகே. முடியாதுங்க. என்ன இது நடக்காதுங்க. என்ன சரிப்பட்டு வராது. நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியும்ல. இப்படி பேசுனனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. கைய கொடுங்க. ஓகேவா? நாங்க வந்து நாங்க பண்ண போறோம். சரி வாங்க வாங்க வாங்க. நீங்க கிளம்புங்க. சரி வாங்க வாங்க. கோச்சு வாங்க வாங்க வாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் நீங்க என்ன? சரி வாங்க. ஓகேவா? ஓகே. ஜாஸ்தி தான். சரி போங்க. வேற வழி இல்லங்க. உங்க லெவல் அவ்வளவுதான் பாய் போச்சு. என்ன என்ன நடக்குது பாருங்க. இந்த தடவை நான் யாக நான் காட்றேன் பாருங்க. இந்த எலெக்ஷன் விடுங்க. ஜெயிச்சிருவீங்கல்ல. ஏங்க நான் யாக பவர்ஃபுல்லா காட்றேன் இன்னைக்கு. ஏன் பவரை பாப்பீங்க நீங்க இந்த எலெக்ஷன் நீங்க. போங்க. ஊர்ல உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. என்னது? இங்க மட்டும் தான் மதிக்கிறோம். சும்மா போங்க நீங்க போங்க. நான் பாத்துக்கறேன் போங்க. பாத்துக்கங்க. வெட்டி வெட்டி. ஏய் யாரா டிவி உடைச்சீங்க? நான் ரிமோட்டை வச்சு அடிச்சேன். டிவி உடைஞ்சிருச்சு. ஏங்க டார்ச் லைட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழ. டிவி உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைச்சு. டிவி உடைச்சாருல உடைச்சிட்டு அதுக்கு எதிர்மாறா பண்ணோன்னு டிவி உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் உடைச்சு ஐயோ ஏங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க. பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். யார் தேவர்கோன் கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்காரு. அவர் கவிஞர் அநேகன். அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. என்னுடைய தம்பி அப்படியா? சரி என் கூட இருந்தாரு. ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம் அவருக்கு எதுவும் நடக்கல. ஏன் அழுகுறாரு? அதிகம் என்ன எதிர்பார்த்தாரு? எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு, எதிர்பார்த்து வருவது வேறு பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஏன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அந்த அருமையான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்டீங்க? மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சுன்னா போட அதுக்கு தான் பேசுனேன். இஸ்தான்புல்ல என்ன பாட்டு பாடுவாங்க? ஐயோ கமல் சார் அப்படின்னாலே கோபி அண்ணனை கையில பிடிக்க முடியாது. அப்படியா? இப்ப பாருங்க இப்ப இதுல எல்லார் மாதிரியும் பேசுனது மெயின் அவர் தான். இப்ப இதுல என்னன்னா நீங்க கேட்ட கேள்வி இது என்ன டார்ச் லைட்டு சேர்ந்து உடஞ்சி கிடக்கு. அவர் ஏன் அழுகுறாரு? தமிழர்களுக்கு தலை சொரியும் பழக்கம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இஸ்தான்புல்ல. ஐயோ ஐயோ. அதாவது என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. இவங்க எனக்கு கொஞ்சம் நேரம் அந்த உண்மையாக சொல்ல போனால் பழைய பரிதாபங்கள் பார்த்த ஃபீல் தான் வந்தது. இதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணின அந்த ஓஜிஸ் பேக்கு தான். பட் ஸ்டில் அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேலே டீப்பாக போய் பண்ண முடியலை. முதல் பண்ணின அளவுக்கு பண்ண முடியலை. பட் ஸ்டில் இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளாக மாமியார் பாவங்கள், குடும்ப பாவங்கள், மாமனார் பாவங்கள், ஃபேமிலி மேனாகவே பார்த்துட்டு டக்குன்னு பழைய மாதிரி பார்க்கும்போது நைஸ், வெரி நைஸ். அப்பா யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் பேசிட்டாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.